Hi friends, this is Bhupati. இந்த வீடியோவில் HDFC Times கார்டோட ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ், ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அண்ட் எலிஜிபிள் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கிரெடிட் கார்டு வந்து HDFC கிரெடிட் கார்டுலேயே பேசிக்கான கிரெடிட் கார்டு. இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி 150 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 2 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதே வந்து வீக் டேஸில் 150 ரூபா நம்ம வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து போனஸாக நமக்கு கிடைக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1.5 லட்சம் வந்து 1 இயரில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு வந்து செகண்ட் இயரில் ஆன்வர்ட்ஸ் நமக்கு வந்து ஆனுவல் ஃபீ வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த சார்ஜ் வந்து நமக்கு திரும்ப ரிவர்சல் பண்ணி விட்ருவாங்க. ஸோ 500 + GST வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறாங்கன்னா அந்த 500 + GST வந்துட்டு நம்ம திரும்ப நம்ம கார்ட்லேயே வந்து அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து மூவிஸ் வந்து புக் பண்ணிக்கலாம், டைனிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபியூல் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூவிஸ்க்கு வந்து பார்த்தா 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து பெர் இயருக்கு வந்து 4000 வரைக்கும் நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து மணி சேவ் பண்ணிக்கலாம். இதே டைனிங் வந்து யூஸ் பண்ணோம்னா 15%, அதாவது 15 வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. பெர் இயருக்கு வந்து 7500 வரைக்கும் மணி வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் இந்த கார்டு யூஸ் பண்ணி. இதே ஃபியூல் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா எவ்ரி பில்லிங் சைக்கிள் வந்து நமக்கு வந்து 250 ரூபீஸ், 250 ரூபா வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து நமக்கு சேவ் ஆகும். ப்ளஸ் பெர் இயருக்கு வந்து 300 ரூபீஸ் வந்து நமக்கு மணி வந்து சேவ் ஆகும். மெயின் யூசேஜ்னு வந்து பார்த்தோம்னா, அந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்மார்ட் இஎம்ஐ வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் வந்து நம்ம அந்த கார்டு யூஸ் பண்ணி பண்ணுறோம்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து நம்ம இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்துட்டு இந்த கார்டு யூஸ் பண்ணி நமக்கு வந்து அவைலபிள் கிரெடிட் லிமிட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்ஸ்டா லோன் வந்து நம்ம கார்டில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லோன் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மாதம் வந்து டியூ டயத்தில் அந்த அமௌண்ட் வந்து இஎம்ஐயாக வந்து நம்ம கார்டுக்கு வந்து பே பண்ணுவோம். ஸோ தேர்ட் வந்து இந்த கார்டு வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு இந்த கார்டில் இருக்கிற கிரெடிட் லிமிட் இல்லாமல் நமக்கு வந்து செப்பரேட்டாக ஜம்போ லோன், இன்ஸ்டா ஜம்போ லோன் அப்படிங்கிற லோன் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்டினியூவாக அந்த கார்டு யூஸ் பண்ணுறோம்னா அந்த ஆஃபருக்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகும். நம்ம இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது தனியாக வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து தனியாக நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தா ஸோ வந்து 1000, 2000, 3000 இந்த மாதிரி ஆட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வந்து 5000, 6000 ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக ரீடீம் பண்ணிக்கலாம். நம்ம ஸோ ரீடீம் வந்து வவுச்சராவோ இல்லை வந்து கிஃப்ட் வவுச்சராகவோ இல்லை வந்து ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் நம்ம அங்கே அந்த தனியாக வந்து ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நமக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கு அளவாக நம்ம என்ன வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 99 ரூபீஸ் வந்து ரிடம்ஷன் சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. HDFC கிரெடிட் கார்டில் ஸ்மார்ட் இஎம்ஐ எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது, இன்ஸ்டா லோன் எப்படி அப்ளை பண்ணுறது, ஜம்போ லோன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த கார்டோட ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் வந்து பார்த்தோம்னா இதுக்கு வந்து ஆனுவல் ஆர் மெயின்டெனன்ஸ் ஃபீ வந்து போடுவாங்க. அது வந்து 500 + GST. இப்போ தர கார்டு எல்லாமே வந்து கான்டாக்ட்லெஸ் கார்டாக வந்து தராங்க. ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து 2000 வரைக்கும் நம்ம வந்து பின் எதுவும் தராமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து பாயிண்ட் ஆஃப் சேல் இப்போ வந்து நீங்கள் கார்டில் போய் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பின் எதுவும் தர வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த மெஷினில் ஜஸ்ட் வந்து இது பண்ண டிஸ்பிளேல நம்ம காமிச்சா போதும் அமௌண்ட் வந்து பே ஆயிரும். இந்த கார்டு கூட நமக்கு வந்து ஏடான் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஏடான் கார்டுங்கிறது வந்து நம்ம வந்து பிரைமரி கார்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ செகண்டரியாக ஒரு கார்டு வந்து நம்ம கொடுப்பாங்க. ஸோ வீட்டில் வந்து யாராவதுக்கு வீட்டில் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் வந்து யாராவது இருக்குது அவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து நம்ம அந்த கார்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் பே வந்து நம்ம தான் வந்து அது எவ்வளோ யூஸ் பண்ணிக்கிறோம் அந்த பில்லெலாம் நம்ம தான் வந்து பிரைமரி அக்கௌண்ட்லேருந்து தான் நம்ம வந்து பே பண்ணுவோம். ஏடான் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்கு வந்து எந்த சார்ஜஸ் வந்து இல்லை. இதே வந்து நம்ம ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ரீடீம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து பெர் ரெக்வஸ்ட்டுக்கு வந்து 99 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம கார்டு வந்து தொலைஞ்சு போச்சு, டேமேஜ் ஆயிருச்சு, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா 100 ரூபீஸ் + GST வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இது இல்லாமல் அந்த கார்டுக்கு வந்து நம்ம லேட் ஃபீ வந்து போடுவாங்க. ஸோ இந்த டியூ டயத்தில் வந்து நம்மளால் வந்து பே பண்ண முடியல, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் 2 நாள் கழிச்சு நம்ம வந்து பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்துட்டு லேட் ஃபீ வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. யூட்டிலிட்டி பில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆப் மூலமாகவோ இல்லை வந்து தேர்ட் பார்ட்டியில் இந்த கார்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதன் மூலமாகவோ நம்ம வந்து ஈஸியாக வந்து பே பண்ணிக்கலாம். ஃபைனலி எலிஜிபிள். ஸோ இந்த கார்டு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா அது வந்து ஆக்குபேஷன் வந்துட்டு நம்ம சேலரிடாக இருக்கலாம் இல்லை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கலாம். ஸோ நம்ம சேலரினா நம்ம வந்து 15,000 வந்து பெர் மந்த் வந்து வாங்குற மாதிரி இருக்கணும். செல்ஃப் எம்ப்ளாய்டுனா பெர் ஆனம் வந்து 2 லேக் வந்து பெர் ஆனம் வந்து வாங்குற மாதிரி இருக்கணும். ஸோ அவங்க வந்து இந்த கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.
டாக்குமெண்ட் வந்து என்னென்ன சப்மிட் பண்ணணும்னா, நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐடி ப்ரூஃப் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும். 2வது வந்து அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம ஒரு ப்ரூஃப் வந்து குடுக்கணும். 3 வந்து நம்ம எம்ப்ளாய்மென்ட், அதாவது நம்ம வந்து சேலரி ஸ்டேட்மெண்ட் வந்து வச்சிருக்கணும். ஸோ 3 மந்த் பே ஸ்லிப் வந்து நம்ம வந்து குடுக்கணும். அப்புறம் வந்து ஃபார்ம் 16 வந்து நம்ம சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து நான் HDFC ஹோல்டர், அதாவது நம்ம வந்து HDFC பேங்க் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லைன்னா நம்ம இந்த இதெல்லாமே குடுக்கணும். சப்போஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருக்குதுன்னா, நீங்க இந்த இந்த KYC எல்லாம் எதுவுமே வந்து குடுக்க வேண்டியதில்ல. நம்ம டைரக்ட்டா வந்து அப்ளை பண்ணா அவங்களே வந்து எலிஜிபிலிட்டிய செக் பண்ணிட்டு, அவங்க வந்து கார்டு வந்து இஷ்யூ பண்ணிருவாங்க. ஸோ நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்ல அப்டின்னா, நம்ம இந்த ஃபார்ம ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிளான்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேனுவலா நம்ம வந்து குடுக்கணும். ஸோ குடுத்தா தான் நம்ம வந்து கார்டு வந்து நம்ம அப்ரூவ் ஆகி நம்ம கைக்கு வரும். ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.